ஹலோ எவ்ரிபடி, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். வெயிட் முக்கியம் இல்லை, வேஸ்ட் தான் முக்கியம். கரெக்டாக தொப்புளுக்கு மேலே மூச்சை எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு பார்க்கணும். எனக்கு 75 இருக்கு. ஹிப்லேயே ப்ராடான பார்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து பார்க்கணும். கரெக்டாக 85 இருக்கு. ஸோ என்னோட வேஸ்ட் ஹிப் ரேஷியோ 75/85. வெயிட் முக்கியம் இல்லை, வேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, நான் ஒல்லியாக தான் இருக்கேன், எனக்கு எப்படி பிபி வந்துச்சு, எப்படி கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னே தெரிலம்பாங்க. அவங்க கை கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும், ஆனால் சென்ட்ரல் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுக்கும் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் அதிகமாகிறதுக்கும் முக்கியமான ரீசனே இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி தான். வேஸ்ட் ஹிப் ரேஷியோ ஆண்களுக்கு 0.95 கீழே இருந்துச்சுன்னா நல்லது. அவங்களை வந்து பியர் ஷேப்ட் அப்படின்னு சொல்கிறோம். 9.6 1.0 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள அவகேடோ ஷேப்னு சொல்கிறோம். 1.0க்கு மேலே இருந்துச்சுன்னா ஆப்பிள் ஷேப்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு 0.80 இருந்துச்சுன்னா பியர், 0.81 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவகேடோ, 0.85க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிள். இதை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டே விஷயம் தான் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி. ஒன்று கலோரி டெபிசிட், இன்னொன்று எக்ஸசைஸ். கலோரி டெபிசிட் அப்படின்னா மாவு சத்து குறைவாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டு புரதச்சத்தும் நார் சத்து ஃபைபர்ஸ் அதிகமாக உள்ள உணவு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை விட அதிகமாக கலோரிஸை பேர்ன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். திடீர்னு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு ஒரு பவுடரை கலக்கி குடிக்கிறதுனாலலாம் வெயிட் குறைஞ்சிடாது. அந்த மாதிரிலாம் காசு செலவு பண்ணி ஏமாறாதீங்க. ஸோ உடனே டேப் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள். நீங்கள் பியர் ஷேப்பில் இருக்கீங்களா, அவகேடோவாக இருக்கீங்களா, இல்லை ஆப்பிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.